நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 4. 1 Corinthians chapter 4 verse 4. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. இந்த வசனத்துல பவுல் என்ன சொல்லியிருக்காரு? என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். பவுல் எந்த குற்றத்தையும் பண்ணது இல்லையா? அவர் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியிருக்காரு இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களை எல்லாத்தையும் எவ்வளவு கடின மனதுடன் நடத்தினாரு. ஆனாலும் இந்த வசனத்துல என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்னு சொல்றாரு இல்லையா? இது எதனால? எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு இடைப்பட்டு அவருக்கு பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அந்த நாள்ல அவர் புதிய சிருஷ்டியாக மாறுறாரு. அந்த புதிய சிருஷ்டியை பத்தி தான் இங்க சொல்றாரு. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஏன்னா அவர் செய்த பழைய பாவங்களை அவர் அறிக்கைட்டு தேவனால மன்னிப்பை பெற்றுக்கொண்டு புதிய சிருஷ்டியா மனம் திரும்பினதுனாலதான் இந்த வார்த்தைய அவரால் தினமா சொல்ல முடியுது. அது மாத்திரம் இல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு இல்லையா? இது எல்லாம் எப்படி? அவர் தேவன் நியமித்த அந்த பாதையில நடந்திருக்காரு, அவருடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் செய்திருக்காருன்னு சொல்லிதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. அப்படி நான் புதிய சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு குற்றம் பண்ண மாதிரியும் தெரியலன்னு சொன்னாலும், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. இதனால நான் நீதிமான்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அப்ப ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் தன்னை நீதியா எண்ணிக்கொள்ளலாம். ஆவிக்குரிய நிலையில வளர்ந்திருந்த ஒரு மனுஷனாகட்டும், இல்ல சாதாரணமா ஆண்டவரை அறியாதவங்களாகட்டும், சில நேரங்கள்ல நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எல்லா விஷயத்திலயும் கரெக்டா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ரட்சிப்பை பெற்று ஆவிக்குரிய வழியில வரங்களை பெற்று நடக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது சில நேரங்கள் அவங்க சில இடர்களுக்குள்ளேயோ ஒரு தவறு பண்ணா கூட மற்றவங்க சொல்றாங்க இல்லையா, இவங்க என்ன கடவுளை அறிஞ்சு வச்சிருக்காங்க, இவங்க என்ன வேதத்தை வாசிக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சில நேரங்கள் சில சொல்லுவதையும் நம்ம கேட்டிருக்கோம். இதெல்லாம் எதனால? அவங்களால தன்னுடைய குற்றத்தை உணர முடியாது. நமக்கு சங்கீதம் கூட சொல்லுது இல்லையா? 19வது அதிகாரம் 12வது வசனம், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சில நேரங்கள்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்திருந்தாலும், ஆண்டவரால வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்டிருந்தாலும், சில நேரங்கள் சோதனைகள் அனுமதிக்கப்படும் போது அதுக்கு நம்ம ஈடாகிற மாதிரி இருந்தோம்னா நாம சில தவறுகளுக்கு முற்படுவோம். அது மனிதர்கள் கண்கள்ல படும் போது நம்மள ஜட்ஜ்மெண்ட் தான் பார்ப்பாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம சரியாக நடந்து கொள்ற மாதிரி இருக்கலாம். இப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நடந்த பவுலடியாரே நான் அதனால நீதிமானாக்கப்படுறதுல என்ன நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரேன்னு சொல்றாரு. அப்போ நாம எம்மாத்திரம் நம்ம என்னதான் ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தைகளை போதித்தாலும், பலரை சொஸ்தமாக்குற வரங்களை பெற்றிருந்தாலும், நாம எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளை நீதிமான்னு சொல்லிட்டு தீர்த்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளுடைய வழிகள்லாம் நமக்கு செம்மையாக தோணலாம். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார்னு சொல்லி நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது வசனமும் சொல்லுது இல்லையா? அந்தபடி நம்முடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தைகளாகவே இருக்கு. நம்ம நீதிமான்னு சொல்லிட்டு பாராட்டிக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல பவுலடியார் தன்னையே நான் நீதிமானாக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. நமக்கான நிருபங்களை ஆவியானவர் அவர் மூலமா கொடுத்திருக்காரு. அவர் தாமே தன்னை நீதிமானா சொல்லிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் போது நாம எந்த இடத்துல நான் எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? சங்கீதம் 130வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லப்படுது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணனா இருக்காரு. நம்ம செய்யற சின்ன தவறும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் எல்லா குற்றத்தையும் எல்லா அக்கிரமத்தையும் கவனிச்சு நம்மளை தண்டிக்கிறவரா இருந்தார்னா நாம அவர் முன்னாடி நிலை நிற்க முடியுமா? அறியாமை காலங்களை நாம செய்யற தவறுகளை ஆண்டவர் அறியாதவர் போலவே விட்டு விடுறாரு. எப்ப அவருக்கு நாம ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி புதிய சிருஷ்டியா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார சுவிகார புத்திரரா நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரோ
அப்ப நாம நம்மள துணிகரமான குற்றங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். நம்மள நியாயம் விசாரிக்கிறவர் சுத்த கண்ணன், தீமையை பார்க்க மாட்டாதவர். அப்போ நம்ம நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, சில நேரங்கள்ல நம்மளுடைய தவறுகள் நம்மளுக்கே உணர்த்தப்படும் இல்லையா? 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நமக்கே சில விஷயங்கள் தப்புன்னு தோணும் போது அது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கும்? ஆனாலும் நாம மனம் மாறி இனியும் அதை செய்யக்கூடாதுன்னு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குது இல்லையா? எப்படி தாவீது ராஜா தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தரா இருந்தாலும், ராஜாவாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும், அவர் செய்த குற்றம் முக்கியமா விபச்சார குற்றத்தையும் கொலை குற்றத்திலையும் விழுந்துறார் இல்லையா? அவர் அதை உணர்த்து வைக்கும் போது ஆண்டவரிடத்துல மனமடிவாகி நொறுங்குண்ட இருதயத்தோட அவரை பார்த்து, ஈசோப்பினால என்ன கழுவுங்க, நிலைவரமான ஆவி எனக்குள்ளார புதுப்பீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு மன்றாடி கெஞ்சார் இல்லையா? சத்தியத்துக்கு தன்னை திருப்பியும் ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா? அப்ப அவருக்கான ஒரு மன்னிப்பு கிடைக்குது. அப்போ நாம இந்த வார்த்தைகள் என்று ஒன்று அறிந்து கொள்ளலாம். நம்மளை நாமளே நீதிமானாக்கி கொள்ள முடியாது. நம்மளை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் தான். நம்மளே பாராட்டி கொள்ளும்படியா நம்மளிடத்துல எந்த ஒரு பெரிய ஒரு விஷயங்களும் இல்லை. மற்றவங்க நம்மள சில நேரங்கள்ல இந்தபடியா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போதும் நாம நம்மளை நிதானிச்சு பார்த்து சரியான வழியில நம்மளை நடத்துறதுக்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அதற்காகவே இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தெய்வாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பவுலடியார் தாமே தன்னிடத்துல எந்த ஒரு குற்றமும் காணப்படாத போதும் நான் நீதிமான் ஆகிறதில்ல, என்ன நியாயம் விசாரிப்பவர் கர்த்தரேன்னு சொல்லும் போது நாங்கள் எம்மாத்திரம்ப்பா, எங்களிடத்துல அநேக குற்றங்கள் உண்டு தகப்பனே. அப்பா, சில நேரங்களில் நாங்கள் உம்முடைய கற்பனைகளை விட்டு வழி விலகி நடக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதை எல்லாம் தேவரீர் எங்களுக்கு மன்னித்து அப்பா இந்த நாள்ல எங்களை ஒவ்வொரு நாளும் உமக்கேற்ற வழியில உம்முடைய வார்த்தைகளை கைகொள்கிற பிள்ளைகளாய் நடத்தியருளும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, நன்மை செய்யவே எங்களுடைய இருதயம் தீவிரிக்கணும் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நிறைய நேரங்களில் உணர்வதில்லை தகப்பனே. எங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க தகப்பனே. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று கண்டு நித்திய வழியில் எங்களை நடத்தும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்படியே நீங்கள் தயவாய் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.